நிலாவும், சோழனும் ஹியரிங்க்காக கோர்ட் வரைக்கும் போறாங்க. அங்க நம்ம நிலா கிட்ட வந்துட்டு சோழன் சொல்றாங்க, "எப்படினாலும் இந்த தடவ வந்து நம்ம வேண்டான்னு சொல்லிருவோம் நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல சோழா பார்த்துக்குருவோம். என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா நம்ம விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி நீங்களும் போன தடவ எனக்கு விவாகரத்து குடுக்குறதுக்கு சம்மதம் அப்படின்னு நீங்க சொல்ட்டீங்க. கவுன்சிலிங்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். போன தடவ நீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஹியரிங்ல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சோளன் வந்துட்டு, "இல்ல நிலா நம்ம 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்" அப்படின்னு சொன்னா, அவங்களால என்ன பண்ண முடியும்? அதனால நம்மள சேர்த்து தான் நிலா வப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நிலா இருந்துகிட்டு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்ல சோளா நான் வந்து உங்க லைஃப்ல இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் தானே. அதனால நான் வந்து உங்கள கஷ்டப்படுத்த விரும்பல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா நீ இவ்வளோ இப்படி சொல்ற? உன்னைய எவ்வளோ லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். எவ்வளோ நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிறதும் தெரியும். அப்படி இருந்தும் நீ இந்த டைம் கூட இப்படி பேசுற பாத்தியா? என்னைய மனச ரொம்ப கஷ்டப்படுத்துற நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நீ வேணா ஒண்ணு சொல்லு. நான் இல்லைன்னா உன் லைஃப் நல்லாருக்கும்னு நீ சொல்லு. நான் வேணா எப்படியாவது போயிடுறேன். அப்படி எங்கேயாவது போயிடுறேன். உன் லைஃப்லயே நான் வரமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எல்லாமே ப்ராக்டிகலா பேசுங்க. தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "இல்ல நிலா, நீ வந்து கண்டிப்பா டிவோர்ஸ் வேண்டான்னு நீ சொல்லிரு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அங்க லாயர் வந்துடுறாங்க. வரவுமேனு நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, "மேடம் இந்த தடவ நாங்க சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது சொல்லுவாங்களா மேடம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன நிலா நெனச்சு நெனச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ "ஆமா மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத நீங்க வந்து ஜட்ஜ் கிட்ட முன்னாடியே சொல்லிருங்க. ஏற்கனவே வந்து போன ஹியரிங்ல சோழன் வந்து எனக்கு விவாகரத்து வேணும். நானும் விவாகரத்து குடுக்குறதுக்கு ரெடி தான் அப்படின்னு சொன்னதுனால, கண்டிப்பா இந்த ஹியரிங்ல விவாகரத்து கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லி தான் நெனச்சேன். ஆனா நீங்க இப்படி ஒரு முடிவுல இருக்கீங்கன்னு எனக்கு முன்கூட்டியே நீங்க சொல்லியிருக்கலாம்ல. சரி பரவால்ல. ஜட்ஜ் கேட்கும்போது நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அத சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே நிலாவும் வந்துட்டு ஜட்ஜ் முன்னாடி, "நான் சோழன லவ் பண்றேன். சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறேன். சோழன் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இத பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. "நிலா என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் முன்னாடியே சொல்ட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்ப்போம் அடுத்து என்னலாம் நடக்குதுன்னு.